அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்க கணக்கீட்டு படிவம் எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த ஃபார்ம் வாங்கின உடனே மேலே பார்த்தோன்னா நம்மளோட தகவல்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆல்ரெடி ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா அதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்களோ அந்த தகவல் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மில் முதல்ல பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. பிறந்த தேதி உங்களோட ஓட்டர் ஐடியில் இருந்ததுன்னா போடுங்க, இல்லைனா ஆதாரில் நமக்கு என்ன பிறந்த தேதி இருக்கோ அந்த தேதி நம்ம போடணும். அடுத்தது ஆதார் எண், நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கிற நம்பர், கைபேசி எண், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோன் நம்பர், தந்தையின் பாதுகாவலரின் பெயர், தந்தையினோட பெயர், அப்படி இல்லைன்னா பாதுகாவலரோட பெயர், நம்ம ஓட்டர் ஐடியில் என்ன இருக்கோ அதை போடணும். தந்தையின் அல்லது பாதுகாவலனுடைய புகைப்பட அடையாள அட்டை எண், அவங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர். அடுத்தது தாயாரின் பெயர் அதில் இல்லைனாலும் நம்ம போடணும். அவங்களோட ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா அடுத்தது அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் போடணும். துணைவரின் பெயர், மனைவி அல்லது கணவருடைய பெயர். அடுத்ததாக துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், அவங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பரை போடணும். அடுத்ததாக இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸில், இந்த பாக்ஸில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, முன்னாடி நமக்கு கொடுத்துருந்த பழைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கிற தகவலை தான் இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. முந்தைய அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே மேலே இருக்கிற அந்த பாக்ஸ்லேயே இருக்குது. அதை பார்த்தே நம்ம ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் நம்ம செக் பண்ணிவிட்டும் போடலாம். இதை இப்படி ஃபில் பண்ணணும்னா, வாக்காளரின் பெயர், உங்களோட பேர், உங்களோட அடையாள அட்டை எண், உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர், உறவினரின் பெயர், உங்கள் அடையாள அட்டையில் யாரோட பேர் இருக்கோ, அப்பா பேரோ அம்மா பேரோ இல்லை கார்டியன் பேரோ அவங்களோட பேர், உறவு முறை அதிலே இருக்கும், பேரண்ட்டுன்னு இருக்கும், அதை போட்டுடணும். மாவட்டம், பழைய உங்களோட எப்பிக்கில் என்ன இருக்கோ அந்த மாவட்டம், மாநிலம் தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதியின் பெயரும் அதனுடைய எண்ணுமே நமக்கு இங்கே மேலேயே கொடுத்துருக்காங்க தகவல்கள், அதில் நம்ம எழுதிக்கலாம் பார்த்து. அதே மாதிரி பாகம் எண்ணும் வரிசை எண்ணுமே நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த தகவல்களில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கே இருக்கிற இந்த 2வது பாக்ஸ் பார்த்திங்கன்னா, வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினரின் பெயர், நம்மளோட வாக்காளர் அடையாள அட்டையில் யாரோட பேர் இருக்கோ, அப்பா பேர் இல்லை அம்மா பேர் இல்லை கார்டியனோட பேர் இருக்குன்னா அவங்களோட தகவல், அவங்களுடைய பேர், ஒருவேளை அப்பாவோட பேர் இருக்குன்னா அப்பாவோட பேர், அவருடைய அடையாள அட்டை எண் இருந்ததுன்னா, அப்புறம் அவர் உங்களுக்கு என்ன உறவு வேணும் அப்படிங்கிறது, உறவு முறை, மாவட்டம் அவரோடது மாவட்டம், மாநிலம் அவரோட கார்டில் என்ன இருக்காது, அவரோட கார்டில் சட்டமன்ற தொகுதி என்ன இருக்குது, அந்த தொகுதியினுடைய எண்ணு, பெயர், அதனோட பாகம் எண்ணு, வரிசை எண். இந்த தகவல் ஒருவேளை நீங்கள் உங்கள் அப்பாவோட பேர் உங்களோட எபி கார்டில் இருக்குன்னா அவரோட கார்டில் இந்த தகவல்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவருக்கு கொடுத்துருக்க ஃபார்மில் இந்த தகவல்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை படித்து பார்த்துட்டு இங்கே குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் அப்படின்னு இருக்குது. அதாவது வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம்னு இருக்குது. இங்கே கையொப்பம் போடலாம். கையொப்பம் போட தெரியாதவங்க அவங்களோட இடது கையுடைய பெரிய விரலுடைய ரேகையை இங்கே வைக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி இருக்கிற இந்த 2 ஃபார்மையும் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்க அந்த படிவத்தில் உங்களோட பழைய ஃபோட்டோ இருக்கும் மேலே. நீங்கள் புது ஃபோட்டோ மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சில பேரோடது 10 வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்ததாக இருக்கலாம். அப்படி பழைய ஃபோட்டோவாக இருந்ததுன்னா நீங்கள் புது ஃபோட்டோ 2 ஃபார்ம்லேயும் ஒன்று ஒட்டி கொடுத்துட்டிங்கன்னா மாறி. உங்களுக்கு பழைய ஓட்டர் ஐடியில் உங்களோட தகவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போயிட்டு சர்ச் பாக்ஸில் ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வரும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் ஸ்கிப் லாகின் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரோரல் நேம்னு இருக்கும்.
அங்கே போயிட்டு எபிக் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எபிக் நம்பர் இங்கே உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கிற எபிக் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னாவே உங்களோட தகவல்கள் எல்லாமே வந்துடும். அதில் பாகம் எண், உங்களோட வரிசை எண் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற முறை. நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு பிஎல்ஓ உங்களோட பகுதியில் இருக்க பிஎல்ஓ ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு சைன் பண்ணி உங்களுக்கு இன்னொரு காப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற முறை. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.